சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. எந்த ஒரு அமைப்புக்குமே இல்லாம ஒரு பாரம்பரியம் மெட்ராஸ் ரிப்போர்ட்டர்களுக்கு இருக்கு. காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த கேரளா முதல்வர், இன்னும் பலர் வந்திருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட ஜேர்னலிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. 68 வந்து CN அண்ணாதுரை அவரு முதல்வராக இருக்காரு. அங்க வந்து அனைத்து செய்தியாளர்கள் மத்தியில அண்ணாதுரை உரை நிகழ்த்துறாரு. அப்ப நீங்க நிறைய புகைப்படங்களை கூட பார்த்திருப்பீங்க. முதல்வர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, செய்தியாளர்கள்லாம் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த படம் கூட நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். காமராஜர் காலத்துல வந்து உருவாக்கப்பட்டது தான். அப்போது வந்து மூத்த செய்தியாளர்கள் இருந்திருக்காங்க. அதாவது டெக்கான் குரான், இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெக்கான் குரானில், இந்துல இருக்கவங்க, இவங்கெல்லாம் உருவாக்குனது தான் அது. நம்மளுக்கு முன்னாடி தலைமுறை. அப்போ நீங்கள் காமராஜர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பணி நேரம் தவிர மற்ற நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு, அவங்க செய்தியை பரிமாறிக்கிறதுக்கு, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் செய்தியை கேதர் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது. இதுக்கு முன்னாடி மெயில் இருக்குது. மெயிலுக்கு முன்னாடி செய்தியாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அது. ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சங்கீதா ஹோட்டலுக்கு வர வச்சு அங்க வச்சு உறுப்பினரா சேர்த்துக்கிறாங்க. கில்டு இருக்கும்போது சங்கீதா ஹோட்டலை வச்சு உறுப்பினரா சேர்த்துக்கிறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே இல்ல நாங்க உறுப்பினர் சேர்க்கை நடத்திட்டோம், ஓவர் நைட்ல ஒரு 384 பேரை நாங்க சேர்த்துட்டோம் லிஸ்ட் ஓட்டுறாங்க. எலெக்ஷன் எங்களுது அப்படின்றாங்க. எங்க உறுப்பினர்னு பார்த்தா அது வெளியே விண்ணப்பமே கொடுக்காதவங்க பேரெல்லாம் அதுல இருக்கு. காமராஜர் இடத்த கொடுக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் கட்டி கொடுக்கும்போது இந்த இடத்துல வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு எதனா ரூல்ஸ் போட்டிருக்காங்களா அந்த கட்டிடத்துல? அமைப்பு தானே அது. அதுல நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் தான் இங்க சாப்பிடணும் அப்படின்னு. அப்ப ரிப்போர்ட்டர் ஏதாவது வீட்டுல சாப்பாடு கட்டிட்டு வருவான். ரிப்போர்ட்டரால டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட முடியாது. இவங்களுக்கு போன்ல கான்டாக்ட் வரும்ல, பிரஸ் மீட்னு சொல்லிட்டு. அந்த பிரஸ் மீட்டுக்கு இவங்க வந்தாங்கன்னா அந்த டைமை புக் பண்ணிட்டு அந்த பிரஸ் மீட்டுக்கு 2 ஹவர் முன்னாடி வந்து திறப்பாங்க. பிரஸ் மீட் முடிஞ்சவொன்னு பூட்டிட்டு போயிடுவாங்க. அதாவது சட்டத்தில் ஒரு இடம் இருக்குன்னா பூட்டு போடுறதுக்கு சட்ட விரோதம் கிடையாது, பூட்டை உடைக்கிறது தான் சட்ட விரோதம். அது யாரோட இடம்? அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி இது யாரோட சொத்து, இது உங்கள் சொத்துன்ற மாதிரி. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் மல்சர். வணக்கம் முதர். சமீபத்தில் தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு ஒரு 25 ஆண்டுகள் கழித்து ஒரு தேர்தல் நடத்தி நிர்வாகிகள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு பக்கத்தில் சென்னை நிருபர்கள் சங்கம் இருக்குது, ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு. ஸோ சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஒரு பேசுபொருள் ஆன அளவுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கில்டுங்கிறது ஒரு பேசுபொருள் ஆகவே இல்லை. அந்த அமைப்புக்குமே ஒரு கிட்டத்தட்ட தேர்தலே நடத்தாமல் இருக்காங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருக்குது. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்பது வேறு, ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு என்பது வேறு. ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு என்பது ஒரு சங்கம். அது வந்து காமராஜர் காலத்தில் வந்து அந்த ஓமந்தூரார் அரசினர் வளாகத்திலாம் இடம் கொடுத்து கட்டப்பட்டதாகலாம் சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கில்டை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன சார் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி எங்களுக்கு விரிவாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக. அதாவது பல ஊடகங்கள் இருக்கும்போது ரிப்போர்ட்டர் கில்டை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வந்து இப்போது வந்து ஊடகத்தில் இருக்க செய்தியாளர்களுக்கு, நிச்சயம் பத்திரிகையாளர்களுக்கு அதை பற்றியான புரிதல் நிச்சயமாக இருக்கணும். ஒரு 20 வருஷமாக செய்தியாளராக இருப்பாங்க, அவங்களுக்கு ரிப்போர்ட்டர் கில்டை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 25 வருஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. இப்போது பத்திரிகையாளர் மன்றம்னும் போது அதில் உறுப்பினர் அல்லாதவர்களும் அங்கே போகிறாங்க, பத்திரிகை செய்தி சேகரிக்கிறாங்க, வராங்க. அப்படின்னும் போது அங்கே ஒரு அசைன்மெண்ட் நடக்கும். அங்கே போனால் ப்ரெஸ் மீட் நடக்கும். இங்கே எல்லாரும் அந்த அசைன்மெண்ட் ப்ரெஸ் மீட் தருவாங்க அப்படின்னு தான் இருக்குமே தவிர அதை பற்றி புரிதல் இருக்காது. ஆனால் இப்போ புதுசாக டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து தேர்தல் நடைபெற்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்று புதிய நிர்வாகிகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அவங்க பல திட்டங்கள் பணிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நிறையா பத்திரிகையாளர் தாக்கப்படும் போது அறிக்கைகளும் ஆர்ப்பாட்டங்களும் இதெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் ஒரு நபர்களால் ஒரே நபர் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது வந்து ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கு, அமைப்பு வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்டு ஒரு சேப்பாக்கம் அரசினர் ஓமந்தூரார் தோட்டத்தில் அமைந்து பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்துல தரவாடகைக்கு இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஸ்பான்சர்கள் கட்டி கொடுத்த அந்த கட்டிடத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது வந்து எல்லா மாநிலத்தில் இருக்கிற மாதிரியும் அது ஒரு மன்றம், மற்ற ஊரில் ப்ரெஸ் கிளப்னு இருக்கிற மாதிரி இங்கே வந்து
பத்திரிக்கையாளர் மன்றம் தமிழ்நாட்டில். அப்போ தமிழ் குடிமகன் அவங்கெல்லாம் இருக்கும்போது இங்கே மன்றம் இருந்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு அப்படி உருவாக்குனது. அது வந்து பத்திரிக்கையாளர் மணமகிழ் மன்றம். அங்கே உள்ளே வரலாம், அவங்கள கலந்துரையாடலாம், கெட் டுகெதர் பண்ணலாம், அவங்க சம்மந்தமாக ஏதாவது அவங்களுக்கு உண்டான டெவலப்மெண்ட், அதுலேருந்து வருமானத்தை எடுத்தே அதில் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அதில் வந்து அதுக்கு போதுமான வருமானம் எங்கேருந்து வருது? அந்த ரெண்ட்டு வாடகைக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறேன்னா ஒரு சின்ன தொகையிலேருந்து வரும். அந்த தொகையை எடுத்து அதை வந்து கணக்கில் வச்சு அதன் மூலிமா அங்கே வந்து எல்லாருக்கும் ஒரு பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டாலோ இல்லை ஒரு ஏதாவது பண்ணுறது அவங்களுக்கு அப்படின்றது. இப்போ புதுசாக வந்திருக்க இவங்க 3 மாதம்தான் ஆகிருக்குன்னா கூட இவங்க 3 மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. பொங்கல் நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டங்கள், அப்புறம் அதுக்கு நடுவில் வந்து கண் பரிசோதனை முகாம் போட்டிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு டோர்னமெண்ட்டு, கேரம் போர்டு டோர்னமெண்ட்டு, இப்போ கூட கிரிக்கெட் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இது வந்து ரெகுலராக இது ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸ். இது ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸ். இங்கே வந்து ஒரு உணவு கூடம் உருவாக்க கட்டுமான வேலை நடக்குது, நூலகங்கள் இருக்குது. ஆனால் மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டு அப்படின்றது வந்து செய்தியாளர்களுக்காக மட்டும்தான். இப்போது சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தில் செய்தியாளர் வருவாங்க, ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் வருவாங்க, ஒளிப்பதிவாளர் வருவாங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் வருவாங்க, சப் எடிட்டர் வருவாங்க, எடிட்டர்ஸ் வருவாங்க, நெறியாளரும் இருப்பாங்க, சப் எடிட்டர்ஸு, இன்புட் எடிட்டர், அவுட்புட், இந்த போன்றவர்கள்லாம் கூட அங்கே இருப்பாங்க. ஆனால் மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டு அப்படின்றது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட்காக உருவாக்கப்பட்டது தான். கொல்கத்தா, மும்பை போன்ற நகரங்களை பார்த்து இங்கே உருவாக்கப்பட்டது தான். அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 1957 ஏப்ரல் 26, 1957 வந்து காமராஜர் காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டது தான். அப்போது வந்து மூத்த செய்தியாளர்கள் இருந்திருக்காங்க. அதாவது டெக்கான் குரான், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, டெக்கான் குரானில், இண்டூவில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் உருவாக்குனது தான் அது. வாசுதேவன், மிஸ்டர் சுப்பிரமணியன், இவங்க போன்ற நபர்கள்லாம் அப்போது பல பேர் வந்திருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி தலைமுறை உருவாக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க, 1957 ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ அவங்க காமராஜர் முதல்வர் காலம். அப்போ காமராஜர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பத்திரிக்கையாளர்கள்லாம் அவர் வராரு. இது ஒரு சின்ன நாட்டு, இதுக்கு சின்ன நாட்டு புரியணும்னா என்னென்னா, எளிமையாக சொல்லணும்னா, ஒரு முதல்வர் வராரு. அப்போ எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பத்திரிக்கையாளர்லாம் அங்கே மரத்தடியில் வெயிலில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்குலாம் இங்கே இல்லை, எங்கே அங்கே போகிறீங்க, அங்கே இருக்கிறீங்க, இங்கே போனால் இங்கே இருக்கிறீங்க, இங்கே உங்களுக்குலாம் ஒரு இடமே இல்லையா? அப்போ சென்னையில் வந்து இவ்வளோ விரிவான இடமா இருக்காதுல்ல, அப்போ உங்களுக்காக ஒரு இடம் வேணுமே அப்படின்னும் போது அவர் வந்து அவங்களுக்காக ஒரு இடம், பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1957 வந்து மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டு அப்படின்றது ஒன்று துவங்கப்பட்டு அது வந்து அப்படியே அதாவது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இப்போ 54ன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக 57 தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி துவங்கி நடந்திருந்தா கூட அவங்களுக்காக அதை முறையாக பதிவு பண்ணுறது ஏப்ரல் 26, 57 அப்படியே 58 அப்படியே அவர் வந்து ஒரு இடத்த பொதுப்பணித்துறை, அதாவது அப்போ இருந்த சேப்பாக்கத்தில் ஓமந்தூரார் தோட்டத்தில் இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சுமாராக அப்படியே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் காமராஜர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக பார்த்து இவங்களுக்கு அதை கொடுங்க. அவரை பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளோ படங்களில் பார்த்துருக்கோம், அவர் புத்தகங்களில் படிச்சிருக்கோம். அவருடைய நிறைய பேர் சொன்னது இவர் கொடுக்கணுன்னா அவ்வளோதான், அது சட்டத்தை மீறி இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அதை கொடுத்துணும், அப்படி கொடுத்துறாங்க. இப்போ கொடுத்த உடனே அப்போது அந்த செய்தியாளர்கள் வந்து இருந்து அவங்க பணிக்கு நேரம் தவிர மற்ற நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு, அவங்க செய்தியை பரிமாறிக்கிறதுக்கு, ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் செய்தியை கேதர் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது. இதுக்கு முன்னாடி மெயில் இருக்குது. மெயிலுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்குறது. அப்போது செய்தியாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அது. ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட்காக உருவாக்கப்பட்டது. ஜூலை மாதம் 1968 வந்து அப்போது வந்து 68 வந்து CN அண்ணாதுரை அவர் முதல்வராக இருக்கார். அப்போ இவங்க 10ஆம் ஆண்டு நிகழ்ச்சி எங்கே பண்ணுறாங்க, எழும்பூரில் இருக்க அசோகா ஹோட்டலில் 10ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அப்போ 10ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த அங்கே வந்து அனைத்து செய்தியாளர்கள் மத்தியில் அண்ணாதுரை உரை நிகழ்த்துறாரு. அப்போ நீங்கள் நிறையா புகைப்படங்களை கூட பார்த்துருப்பீங்க. முதல்வர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், செய்தியாளர்கள்லாம் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் கூட நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். இப்போ கூட நூலகங்களை போய் பார்த்துருக்காரு, சிஎம் நின்றுட்டு இருக்காரு, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்து. அப்போ எப்படி ரிப்போர்ட்டருக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருந்திருக்கு, அவங்களோட ஸ்கில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்க. அப்போ அவங்களோட ஸ்கில், அவங்களோட நாலேஜ் எவ்வளோ விரிவடைந்திருக்கு, எப்படி
அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அண்ணாதுரை அவர் பேசும்போது அதில் சொல்கிறாராம், நான் வந்து கல்கத்தா போயிருக்கேன், பாம்பே ரிப்போர்ட்டர்ஸையும் பார்த்துருக்கேன், இவங்க எல்லாரோட இந்த மெட்ராஸ் ரிப்போர்ட்டரில் கில்டில் இருக்கவங்க வந்து மெட்ராஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப திறமையானவங்க, யாருக்கிட்டனாலும் செய்தியை தட்டி பறிச்சிடுறாங்க அப்படின்லாம் ஒரு புகழாரத்தை சூட்டியிருக்காரு அவங்களுக்கு. அதை முடிச்சுட்டு அப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க, அரசு அங்கீகார அட்டை நிருபர்களுக்காக, மெட்ராஸ் ரிப்போர்ட்டர்களுக்காக அரசு அங்கீகார அட்டை கொடுக்கணும். அதான் அதுக்கப்புறம் தான் அக்கடேஷன் கார்டுன்னு ஒன்று வந்து உருவாயிருக்கு. அக்கடேஷன் கார்டுன்றது பட் 74 கூட 72 வந்திருந்தாலும் அப்போ இதுக்கு அச்சாரம் போடுறாங்க, அரசு அங்கீகார அட்டை வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போது உரிய நேரத்தில் எல்லா மாநிலம் மாதிரி இங்கே கிடைக்கும் அப்படின்னு அவர் உறுதி அளிச்சிருக்காரு. அதன் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் வந்து அங்கே எம்ஜிஆர் அவர் வந்து 74 இங்கே வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறீங்க, நான் வந்து வாரம் வாரம் வந்து உங்ககிட்டலாம் உட்காந்து பேசணும், வாரம் வாரம் பல விஷயங்களை உங்ககிட்ட நான் உட்காந்து பேசணும் போல இருக்குது, நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இவங்களோட நிகழ்ச்சிக்கு அவங்களையும் அழைச்சிருக்காங்க, அவரும் பேசியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக அப்போல்லாம் முறையாக எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டுக்கு அதோட தமிழ் பேர் சென்னை நிருபர்கள் சங்கம் இவங்க வச்சுக்கிட்டாலும் முறைப்படி தேர்தல் நடைபெற்றிருக்கு. தேர்தல் நடைபெற்று இப்போ மாதிரி அப்போது நீதிபதிகளை கூட்டிகிட்டு வந்து வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வந்து தேர்தல் நடத்திருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுக்குள்ளேயே ரிப்போர்ட்ஸ்னால் நாளைக்கு நம்மளுக்கு எலெக்ஷன் ஒரு மீட்டிங் போட்டு சீனியர்ஸ்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு வாங்க நம்ம ஒரு எலெக்ஷன் போடலாம், நீ எதுக்கு கண்டெஸ்ட் பண்ணுற அப்படின்னும் போது, நீங்கள் இப்போ வந்து நீ தலைவர் நிற்கிறா, நானும் தலைவருக்கு தான் நிற்பேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் மாதிரி அப்போ நின்னது மாதிரி வரலாறு இல்லை. ஓகே அவர் நிற்கிறாரா, நாங்கள் ஏகமானதாக தேர்ந்தெடுக்கிறோம், அவர் இல்லை அவர் நாங்கள் எல்லாம் நீங்கள் நில்லுங்க நாங்கள் எல்லாரும் ஓட்டு அளிக்கிறோம், இவர் துணைத் தலைவரா நாங்கள் வாக்களிக்கிறோம் வச்சிருக்காங்க. இல்லை எலெக்ஷன் நடந்திருக்கு, ஒருத்தரை தோக்கடிக்கிறதுக்காக ஒரு 10 பேர் சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணல. அப்போ அப்படி இருந்திருக்கு, ஒரு ஜெனூன் இருந்திருக்கு. முடிச்சுட்டு அப்படியே அடுத்து நீங்கள் அந்த கட்டத்தை தாண்டி வந்திருக்கு. அடுத்த கட்டத்தை தாண்டி வரும்போது 89 நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்துச்சுன்னா, நான் படித்ததை வச்சு தான் சொல்கிறேன், படித்தது தந்தை வழியிலே தாத்தா வழியில் சொன்னதை தான் சொல்கிறேன். 89 வந்து கலைஞர் வந்து அதை பற்றி ரொம்ப புகழாரம் சூட்டியிருக்கார். இங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவ்வளோ டேலண்டானவங்க, நாம் வந்து நிறைய விஷயத்தை இவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாருக்கும் வாரம் வாரம் ஒரு உட்காந்து பேசணும், இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும், இந்த இடத்த வந்து பொதுப்பணித்துறைக்கு உண்டான இடத்த வந்து ஏற்கனவே காமராஜர் வந்திருக்காரு, அண்ணா வந்திருக்காரு, எம்ஜிஆர் வந்திருக்காரு, இந்த இடம் வந்து பொதுப்பணித்துறைக்கான இருக்குது, இதுக்கு உண்டான கட்டிடம் கட்டுறதுக்கு உண்டான ஆச்சாரத்தை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 முதல்வர்கள், எந்த வரலாறு எந்த ஒரு மாநிலத்திலுமே இல்லாத வரலாறு, அதெல்லாம் உடைய கேரள முதல்வர்லாம் வந்திருக்காரு. அதாவது மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டோட நிகழ்ச்சிக்கு கேரளா முதல்வர் EM நம்பூதிரி பாட் அவரும் வந்து கலந்துருக்காரு. அதன் தொடர்ச்சியாக அவ்வளோ ஒரு பாரம்பரியம் மிக்க மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டு அப்படின்றது வந்து சென்னை நிருபர்கள் சங்கம் அப்படின்னு மற்றவங்க அதை எல்லாராலையும் அரைக்கப்படுதுன்னு, எல்லா சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாருனா எம்ஆர்ஜின்னு தான் இன்னமும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் எம்ஆர்ஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 89க்கு அப்புறம் அதுக்கப்புறம் முறைப்படி அந்த ஒரு 100 பேருக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க, கேட்டு பாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், இவங்க தான் வாங்கி கொடுத்தோம், சில பேர் உரிமை கொண்டாடுறாங்க. யார் வாங்கி கொடுத்தாங்க, அந்த டைமில் பதவியில் இருக்கும்போது அவங்க கொடுத்து தான் ஆகணும். அது வந்து அரசு கொடுக்குறது. நம்ம பஸ் பாஸ், அந்த பஸ் பாஸ் வந்து வச்சுருக்கவங்க இப்போ பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய 2 பேரோ 3 பேர்கிட்ட தான் இப்போ இருக்குது. பாதி பேர் இல்லை, பாதி பேர்கிட்ட இல்லை, அது தொலைஞ்சிருச்சு. ஆனால் ஒருத்தர் 2 பேர் விரல் விட்டு என்னப்பட 1 2 நான் கூட போன மாதம் கூட அதை வாங்கி ஒருத்தர் மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நான் வாங்கி பார்த்தேன். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு அந்த காலத்தில் போலீஸ்லாம் ஒரு புக் மாதிரி வச்சுருக்க மாதிரி அதில் ஒரு புக் மாதிரி வச்சுருந்தார், அதை நான் பார்த்தேன். அதை ஒரு ஆரஞ்சு ரெட் கலரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு புக் டைப்பில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு கட்டிடம் வேண்டும் அப்படின்னு எல்லா பத்திரிகையாளர் சார்பாக அப்போது இருந்தவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது 98 வரைக்கும் எலெக்ஷன் ஒழுங்காக நடந்துகிட்டே இருந்திருக்கு. 99ல் ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு. அதன் பிறகு எலெக்ஷன் நடந்ததாக ரெக்கார்ட்ஸில் இல்லை. ஆக்சுவலாக நம்ம கேள்விப்பட்டது 94ல் நடந்துச்சுன்றாங்க, அப்புறம் 99ல் நடந்துச்சுன்றாங்க. 99க்கு அப்புறம் எலெக்ஷனே நடக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 99க்கு அப்புறம் இவங்க புதுசாக வந்தவங்க முதல்வர் அதிமுக, அதாவது செல்வி ஜெயலலிதா அம்மையாரை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கட்டிடம் வேணும் அப்படின்னா அவங்க வந்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் டிஐபிஆர் செய்தி மக்கள் தொடர்பு சார் இப்போ இருக்க செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் கூட இப்போ தான் அவரோட கவனத்துக்கு போயிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 28 அதாவது 18ஆம் தேதி
ஜூலை மாதம், நினைவு சரியாக இருந்துச்சுன்னா ஜூலை மாதம் 2011 இந்த கட்டிடத்தை கட்டி காணொளி காட்சி மூலமாக முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து திறந்து வைக்கிறாங்க. அப்போது எந்த ஒரு அமைப்புக்குமே இல்லாமல் ஒரு பாரம்பரியம் மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டுக்கு இருக்கு. காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கேரளா முதல்வர், இன்னும் பலர் வந்திருக்காங்க. அப்போது எப்படிப்பட்ட ஜேர்னலிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. இந்த 99க்கு பிறகு அந்த 99ல் பஸ் பாஸ் கொடுத்தாங்கல்ல, 94ல் தான் கொடுத்துருக்காங்க பஸ் பாஸ். அது 99 வரைக்கும் அப்படியே வச்சுருந்துருக்காங்க. அதன் பிறகு யாருமே இல்லை. அந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா சென்னையில் ரிப்போர்ட்டர்ஸே இல்லையா அப்படின்னா அப்படிதான். அதாவது அந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 4800லேருந்து 5000 சதுரடி இருக்கும் அந்த இடம் பொதுப்பணித்துறைக்கு உண்டான இடம். அதில் கட்டிடம் பார்த்திங்கன்னா பெரிய கட்டிடம், ஏசி ஹாலு, உள்ள நூலகம் இருக்குது, உள்ளே எல்லாமே எல்லா வசதிகளும் இருந்து. அதில் ரிப்போர்ட்டர் கில்டோட பணி என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொள்றதுக்காக ஒரு கோர்ஸ் நடத்துறது, அப்பப்போ கிளாஸ் நடத்துறது. ரெண்டாவது வந்து நீங்கள் அவங்களுக்கு உண்டான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை பத்திரிக்கையாளர் மன்றங்கள் எடுக்காது. அது இங்கே வந்து மன்றங்கள் வந்து 25 ஆண்டுகளாக எடுத்து அதை இது வந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து செயல்படாதனால கில்டு தான் பண்ணியிருக்காங்க. அந்த வேலையை இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மன்றத்தினர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர ஆக்சுவலாக இதுதான் பண்ணணும். கில்டு தான் வந்து ஆர்ப்பாட்டமோ, ஒரு பத்திரிகையாளர் நலன் சார்ந்தோ, ஒரு செய்தியாளர் நலன் சார்ந்தோ, ஒரு செய்தியாளர் பாதிப்பு அடைஞ்சாலும், ஒரு செய்தியாளர்களுக்கு உண்டான தேவைகள் என்ன, அவங்களுக்கு பணி பாதுகாப்பும், அவங்களுக்கு உண்டான சலுகைகளும், அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டும், அவங்களுக்கு தேவையான ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இது எதையுமே 99லேருந்து பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் அரசு வந்து ஒரு ஸ்கீம் போடுது, 74லேயே ஒரு ஸ்கீம் போட்டு வருது. எப்படின்னா அக்காடேஷன் கமிட்டி, பென்ஷன் கமிட்டி, வேஜ் போர்டு அப்படின்னு போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 திட்டங்கள் போடுறாங்க, 4 கமிட்டி போடுறாங்க. இந்த 4 கமிட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 10 பேர் வராங்க. 99ல் 10 பேர் வந்தாங்களா, இந்த 10 பேருமே எப்பயுமே ஒரு கமிட்டியில் வந்து அரசு சார்ந்த உறுப்பினர், அரசு சாராத உறுப்பினர். ஓகே, இந்த 10 பேரில் ஒரு 3 பேர் அரசு சார்ந்த பத்திரிகையில் இருக்காங்க, இந்த கட்சி அந்த கட்சி பத்திரிகையில் இருக்காங்க. அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இவங்க அரசு பிரதிநிதியாக போயிடுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க, இவங்க கூட இருக்கவங்க அரசு அமைப்பு ரீதி பிரதிநிதியாக போயிடுவாங்க, அமைப்பு ரீதியாக பிரதிநிதியாக போயிடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி எல்லாத்தையுமே 74க்கு பிறகு பெரும்பாலும் நம்ம ஆதாரங்கள் இல்லாமல் எதையுமே பேசுறதில்ல. நம்மக்கிட்ட தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் 1985 உண்டான ஆவணங்கள் முழுவதும் நம்மக்கிட்ட இருக்குது. பெரும்பாலும் 84, 85, 86லேருந்து 94லேருந்து எல்லாத்துலேயும் பெரும்பாலும் இந்த கடைசி 10 பேர் வந்தாங்கல்ல, இந்த 10 பேர் தான் இத்தனை கமிட்டியும் அனுபவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த கமிட்டி உறுப்பினராக அனுபவிச்சிருக்காங்க. பென்ஷன் கமிட்டியாக அவங்க தான், வேஜ் போர்டாக அவங்க தான், அக்காடேஷனாக அவங்க தான். அதில் அவங்க 2 பேர், இதில் 2 பேர், அவங்க அப்படி எல்லா கமிட்டியும் இவங்க தான் ஆக்கிரமிச்சிருந்துருக்காங்க. இதுக்கு ஒரு என்ன ஆயிட்டுன்னு கேட்டால், இவங்களுக்கே தெரியல, இவங்க வெளியே யாருக்குமே சொல்லலை, எந்த உறுப்பினருக்குமே இவங்க ரினியூவலே கொடுக்கல. ஓகே, புதுசாக யாருனாலும் சேர்த்துக்கலையா? யாரையுமே சேர்த்துக்கல, அலோன்ஸ் பண்ணலை, பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு கூட்டலை, அறிவிப்பு கொடுக்கல, பழைய உறுப்பினர் புதுப்பிச்சுக்க சொல்லலை, அடையாள அட்டையை அவங்களுக்கு வழங்கலை, சந்தா கட்டினதுக்கு உண்டான ரசீதை கொடுக்கல, எதையுமே பண்ணாமல் 14 வருஷம் 6 மாதம் ஆச்சு அந்த கட்டிடத்தை கட்டி. 2011 7ஆம் மாதம் கட்டி கொண்டு வந்ததுன்னா 14 வருஷம் 6 மாதம். இந்த 1 வருஷம் 4 மாதம் கட்டிடத்தை கொரோனா காலம்னே விட்டுருங்க, மீதி 13 ஆண்டுகள் இருக்குது. இந்த 13 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கல்யாண சத்திரம் மாதிரி செயல்பட்டுருக்கு. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஒரு தொகை நிர்ணயம் பண்ணுவாங்க. ஆமாம், அது பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஒரு குறைந்த தொகை நிர்ணயம் பண்ணுவாங்க. இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக, ஒரு 7-8 வருஷமாக ஒரு 4000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே ஃபுல் டே ஃபங்க்ஷன்னா 9000 வரைக்கும் வாங்குவாங்க, 5000 வாங்குவாங்க, 7000 ஆளை பார்த்துவாங்க, மினிமம் 4000. இப்போ ஃபுல் டே ஃபங்க்ஷன் இது போன்ற இதை முழுக்க இதை எந்த கணக்குலையுமே அவங்க காட்டலை. ஒன்று, ஓகே, நான் ஒரு ஆவரேஜாக ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். 20 நாள் பத்திரிகை சந்திப்பு நடக்குது, 30 நாள் கில்டில் வந்து எந்த ஒரு சந்திப்புமே நடக்காது, அதாவது தானே நடக்கும். நான் பல நிகழ்ச்சிக்கு நடந்திருக்கேன். நீங்கள் வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், ஒரு 3 வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். மோஸ்ட்லி எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பும் மன்றத்தில் தான் நடக்குது. ஒரு சில சந்திப்பு தான் வந்து கில்டில் நடக்குது. கில்டில் நடக்கும். அப்படின்னா
3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா காலம் வந்துருச்சு. ஆமா. கொரோனாவில் இவங்க எல்லாரும் பயந்துட்டு பெரும்பாலான டைம் இவங்க திறக்கவே இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, அந்த காலத்தில் எத்தனை பத்திரிக்கையாளர் ஃபோட்டோவில் உட்காந்துருக்காங்க? ஆமா. எப்போது 1958 எவ்வளோ பேர், 68 எவ்வளோ பேர் உட்காந்துருக்க ஃபோட்டோ ஆதாரம் இருக்குது. அப்போ இப்போது ஜாஸ்தியாக இருப்பாங்களா கம்மியாக இருப்பாங்களா? நிச்சயம் ஜாஸ்தி தான் இருப்பாங்க. நிச்சயம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. பத்திரிகைகளும் பெரிய 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு பெண் பத்திரிகையாளர் வருகை பெண் செய்தியாளர்கள் வருகை நிறைய ஆயிடுச்சு. உங்கள் நிறுவனம், மற்ற நிறுவனம், எல்லா நிறுவனமும் பெண் செய்தியாளரும். இப்போ இவங்க வெளியே போய் ஒரு நியூஸ் எடுக்கிறாங்க, ஒரு ஜிஹெச்சில் போய் ஒரு நியூஸ் எடுக்கிறாங்க, ஒரு ஹெல்த் மினிஸ்டர் நியூஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு காதியில் போய் ஒரு நியூஸ் எடுக்கிறாங்க, இல்லை நினைவகத்தில் போய் ஒரு நியூஸ் எடுக்கிறாங்க, கலைவாணத்தில் போய் வெளியே ஒரு நியூஸ் எடுக்கிறாங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கேயோ ஒரு நியூஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஸ்டாச்சுக்கு மாலை போட வராங்க, நினைவு தலைவர்கள் சிலைக்கு. இப்போது இவங்க காரில் உட்காந்து பைட்டை அனுப்பிடுறாங்க, ஒரு ஃபுட்நோட் போட்ட சேனலுக்கு அனுப்பிடுறாங்க, ஒரு லைவ் கொடுத்துறாங்க. பட் இவங்க லஞ்சு சாப்பிட்றதுக்கோ உடல் உபாதைக்கோ இவங்க எங்கே போவாங்க? கழிக்கிறது, உடல் உபாதை கழிக்க இவங்க எங்கே போவாங்க? நீங்கள் எங்கே போவீங்க? முதல் அவுட்டோராக இருந்தால் ரொம்ப சிரமம். அதுக்காக தானே அந்த நிருபர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுவதற்கு நிருபர்கள் சங்கம் தானே, அதுக்காக தானே அது. அந்த கட்டிடத்தில் இவங்க டோட்டலாக லாப்ஸ் ஆயிடுச்சு. இவங்க பேரே லாப்ஸ் ஆயிடுச்சு. எப்போ லாப்ஸ் ஆச்சுன்னே தெரியல. அதாவது மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டுன்றது எப்போ லாப்ஸ் ஆச்சுன்னே இவங்களுக்கு தெரியல. பேரை அவங்க புதுப்பிக்காம விட்டுட்டாங்க. எப்படி புதுப்பிப்பாங்க? உறுப்பினர்கள்லாம் இருந்தால் தானே புதுப்பிப்பாங்க. எதுவுமே கிடையாம புதுப்பிக்காம வச்சுட்டாங்க. புதுப்பிக்காம என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே விட்டுட்டாங்க. இந்த 2022ஆம் ஆண்டு இறுதியில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பலர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் உட்பட. ஆதாரங்கள் கூட நான் தரேன். டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டுன்னு ஒன்று இருக்கா, அது இருந்தால் அதோட பதிவெண் கொடுங்க. அப்படிப்பட்ட பதிவெண்ணே இங்கே கிடையாது. ஓகே அப்படின்னு சொன்னோன்னே இந்த தகவல் அவங்களுக்கு போகுது. ஓகே. உடனடியாக அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்க? டிசம்பர் மாதம் 2022 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி உடனடியாக போய் ஒரு பதிவுத்துறையில் மத்திய சென்னை மாவட்ட பதிவாளர்கிட்ட ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகே. மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டுன்ட்டு கேட்டுட்டு அதை ஒரு 10 பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த செய்தியாளர், அனைவருமே பத்திரிகையாளர் தான். இதில் யாரும் பத்திரிகையாளர்கள் அல்லாதவங்கள அனைவருமே மூத்த பத்திரிகையாளர், மதிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், எனக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க, எனக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு மூத்தவர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க செயல்பாடு சரியில்லாதனால என்னென்னா 10 பேர், ரங்கராஜ், மோகன், ஸ்காட், வால்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்ட ஒரு 6 பேரில் பதிவு செய்கிறாங்க. இப்போ பதிவு செய்துட்டு அந்த பதிவு சான்றிதழ் என்னைக்கு கிடைக்குதுன்னா 2023க்கு 2 நாள் முன்னாடி கிடைக்குது. 28 அன்னைக்கு கிடைக்குது. ஓகே. 2022 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி கிடைக்குது. அப்போ 23, 24 2 வருஷம் முன்னாடி தான் அதை ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. ரெனியூவல் பண்ணல, ரிஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தல. பதிவுத்துறையில் போய் விசாரிச்சா வெறும் 10 பேர் தான் உறுப்பினர். அந்த 10 பேர் தான் இவங்க போர்டு மெம்பர். ஓகே. 10 பேர் தான் உறுப்பினர், 10 பேர் தான் போர்டு மெம்பர். அதே 10 பேர் தான் போர்டு மெம்பர். ஓகே. வேற எந்த மெம்பர்ஷிப்பும் இவங்க காட்டல. இப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இது அப்படியே ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு பக்கம் அமைதியாக இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட்ல கட்டிடமும் கட்டி கொடுத்துருக்கு. பத்திரிகையாளர் மன்ற மாதிரி அவங்க ஸ்பான்சர் வாங்கி மற்றவங்க இப்போ உடைச்சிட்டா அவங்களே பண்டை போட்டு, இப்போ ஒரு ஒர்க் நடக்குது, மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா அதோட இன்கம்மை பார்த்து அவங்களே கொஞ்சம் ரெடி பண்ணி ஸ்பான்சர் வாங்கி தலைவர் அவங்கெல்லாம் பெரட்டி மற்றவங்க கை காசை போட்டு எல்லாரும் பங்கு போடுற. ஆனால் இது கட்டிடம் கட்டி கொடுத்தது, அரசாங்கம் கட்டி கொடுத்தது. இந்த கட்டிடத்துக்கு நீ எங்கே டாக்ஸ் கட்டின? கோட்ரஸ் குடிசை மாற்று வாரியத்தில் குடிசை வாரி கொடுக்குறாங்க. 250 ரூபா வாடகை கொடுப்பாங்க தெரியுமா மாதம்? ஆமாம். அது கூட எல்லாமே அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. பிடபிள்யூடியில் அந்த இடத்த இல்லை கட்டிடத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டணும்ல. பட் இந்த கணக்கு எங்கே போச்சு? இந்த கணக்கு இத்தனை வருஷம் எங்கே போச்சுன்னே தெரியல. நாங்கள் அதை பண்ணோம். இவங்களை கூப்பிட்டு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நேராக அண்ணாதுரை காலத்துக்கு போயிடுறாங்க, கலைஞர் காலத்துக்கு போயிடுறாங்க. நாங்கள் ஜெயலலிதா கிட்ட சொல்லி நாங்கள் அவங்கள போய் பல முறை பார்த்தோம், அதனால இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு தான் அந்த கட்டிடம் கட்டி கொடுத்தாங்கன்னா இது வரைக்கும் எப்போ தேர்தல் நடத்திருக்காங்க? நீங்கள் 3 வருஷம் ஃபீல்டு ஆயிடுச்சு இல்லை? 3 வருஷத்தில் எங்கேயாவது மெட்ராஸ் ரிப்போர்ட்டுக்குன்னு ஒரு லெட்டர் பேட் போட்டிருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கேயாவது ஒரு கண்டன அறிக்கை பார்த்துருப்பீங்களா? அது தலைவர் செயலாளர் பொருளாளர் யாராவது மொத்தமாக உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இல்லை, யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கும்போது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு ஜனநாயகப்படி தேர்தல் நடைபெறுது டிசம்பர் 15.
அடுத்த உடனடியாக மூத்த பத்திரிகையாளர் எல்லாரும் கலந்து பேசி கட்சி பாகுபாடே இல்லாமல், எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது, எந்த அரசியல் கட்சியோட ஆளுமை இல்லாமல் ஒட்டுமொத்த இளம் பத்திரிகையாளர் நலனுக்காக மூத்த பத்திரிகையாளர் சேர்ந்து 23ஆம் தேதி டிசம்பர் 23ஆம் தேதி விண்ணப்பங்கள் அங்கேயே வாங்கப்பட்டது. விண்ணப்பம் வாங்கப்பட்ட போது எங்களை மீறி யாரும் விண்ணப்பம் வாங்கக்கூடாதுன்னு அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறோம், விண்ணப்பம் வாங்கிக்கிங்கன்னு நம்ம கேட்குறோம், எங்களை விண்ணப்பமாக சேர்த்துக்குங்க அப்படின்னும் போது சரி அப்படின்னா நீங்கள் சங்கீதா ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சங்கீதா ஹோட்டலுக்கு வர வச்சு அங்கே வச்சு உறுப்பினராக சேர்த்துக்கிறாங்க. கில்டு இருக்கும்போது இதுக்கு சங்கீதா கில்டு இருக்கும்போது சங்கீதா ஹோட்டலை வச்சு உறுப்பினராக சேர்த்துக்கிறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒருத்தர் 2 பேருக்கு கேட்டுட்டு அப்போ 23ஆம் தேதி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுச்சு. மூத்த பத்திரிகையாளர்கள் தலைமையில் எல்லாரும் விண்ணப்பம் கொடுத்தாங்க. அதாவது சென்னைக்குள்ளே நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் திண்டிவனம் செங்கல்பட்டு அதெல்லாம் விட்டுருங்க, திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் விட்டுருங்க, சென்னைக்குள்ளே 1000 பேர் இருக்க மாட்டாங்களா? ரிப்போர்ட்ஸ் மட்டும் 1000 பேர் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. 1000 பேர், குறைஞ்சது 500 பேராவது இருப்பாங்க. 1000 பேர் இருப்பாங்க, குறைஞ்சது 1000 பேர் இருப்பாங்க. நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் பாருங்க, நீங்கள் 1000 பேர் இருப்பாங்க. ஒரு சேனலில் ஒரு 30 பேர் கணக்கு பண்ணுங்க, 1000 பேர் அசால்ட்டாக இருப்பாங்க. சுவாதீன பத்திரிகையாளர் இருப்பாங்க, சிறு பத்திரிகையாளர், பெரிய பத்திரிகை நடத்துகிறவங்க, செய்தியாளர்கள் மட்டும்தான். இதில் ஆசிரியர் கிடையாது, சப் எடிட்டர் கிடையாது, கேமராமேன் கிடையாது, ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிடையாது. அந்த இடம் யாருக்கு கொடுத்துருக்கு? ஒன்லி ஃபார் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 10 பேரை ரிஜிஸ்டர் பண்றாங்கல்ல, இந்த 10 பேர்ல இதுக்கு முன்னாடியே ஒரு போட்டோகிராஃபரை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, அவர் ரிப்போர்ட்டர் கம் போட்டோகிராஃபர், அதனால ரிப்போர்ட்டரா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 2022 ரிஜிஸ்டர் பண்றாங்கல்ல, அப்போ ஒருத்தரை வந்து போட்டோகிராஃபர் உள்ள நுழைச்சிட்டாங்க. கேட்டா இது எங்களுக்கு போட்டோகிராஃபர்ஸ், அந்த இடம் போட்டோகிராஃபர்ஸ் கொடுத்ததா? அப்போ ஏன் ரிப்போர்ட்டர் கில்டுன்னு போட்டு கேமராமேன் கில்டு போட்டோகிராஃபர் கில்டுன்னு கொடுத்துருக்கணும்ல? அப்போ இப்படி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, விண்ணப்பம் வாங்கின உடனே விண்ணப்பம் சேர்ந்து கொடுக்க போகும்போது விண்ணப்பம் வந்து நாங்கள் எலெக்ஷன் நடத்துகிற ஐடியா அவங்களுக்கு இல்லை. ஓகே. அவங்களுக்கு தேர்தல் நடத்துகிற எண்ணங்கள் கிடையாது. நாங்கள் வந்து வேற ஒருத்தங்களை வச்சுருக்கோம், நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். எங்களோட போர்டு மெம்பர் ஒருத்தங்களை வச்சுருக்கோம், நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை இங்கே வச்சுருங்க, நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறோன்றாங்க. ஓகே. யார் உங்கள் உறுப்பினர் அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டோன்றாங்க. அப்போ தான் பார்க்குறோம், எங்ககிட்ட பேச்சுவார்த்தை டிசம்பர் 27 பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. பேச்சுவார்த்தைக்கு அவங்க உடன்படலை. 2ஆம் தேதி 3ஆம் தேதி திரும்ப ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. 3ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 3ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தையை பார்க்கும்போது பார்த்தா அவங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்படவே இல்லை. ஏன்டா அவங்க தேர்தல் அவங்க லைஃப் டைம் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ ஓவர் நைட்டில் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம், சிஎம் செல்லில் புகார் கொடுத்துருக்கோம், செய்தித்துறை இயக்குநர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம், பதிவுத்துறை தலைவர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம். இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், இவங்க அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே இல்லை நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை நடத்திட்டோன்னு ஓவர் நைட்டில் ஒரு 384 பேரை நாங்கள் சேர்த்துட்டோன்னு லிஸ்ட் ஓட்டுறாங்க. ஓகே, எலெக்ஷன் எங்களுது அப்படின்றாங்க. எங்கே உறுப்பினர்னு பார்த்தா அது வெளியே விண்ணப்பமே கொடுக்காதவங்க பேரெல்லாம் அதில் இருக்குது. யாரும் ஃபோன் பண்ணிக்கிட்டால் எங்களுக்கு தெரியாமல் விண்ணப்பம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், யாராவது உள்ளே போயிடக்கூடாதுன்ட்டு இந்த பார்த்தசாரதி கோயிலில் பணி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கொண்டு வந்து இப்போ அதாவது ரிப்போர்ட்டர் கில்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரிப்போர்ட்டர் கில்டு கிடையாது, எந்த ஒரு அமைப்புலையுமே அந்த அமைப்பில் பணியாற்றுறவங்க அந்த துறை சார்ந்தவங்களாக இருக்கணும். ஆமாம். இப்போ ஏற்கனவே வந்து அதில் மேனேஜராக ஒருத்தர் இருந்தார். மேனேஜர்னால் என்னது, மேனுக்கு ஏஜ் ஆனால் தான் மேனேஜர், ஓகேங்களா? அதில் மூத்த பத்திரிகையாளர் தான் அமைப்பில் இருப்பாங்க. அதாவது சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் 94 வயசில் 84 வயசில் இறந்து போனார். அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், கேப்டன்னு சொல்லுவாங்க. அவரும் அங்கே பணிபுரிந்தார். அவர் இறந்துட்டார். அவருக்கு இவங்களால் ஒரு பென்ஷன் கூட வாங்கி தர முடியல. அவர் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிருப்பார். அப்போ 84 வயசில் இறந்தார், அவருக்கும் பென்ஷன் வாங்கி தர முடியல. அவர் இறந்தவொன்னே ஒரு 10,000 இவங்க யாரோ கொடுத்தாங்களாம், அதை பெருசாக தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எங்கள் கை காசை கொடுத்தோம். அப்போ இத்தனை வருஷம் ப்ரெஸ் மீட்டுக்கு வாங்கின காசுலாம் எங்கே போச்சு? ஒன்று. வெங்கட்ராமன் ஒருத்தர், அவருக்கு முன்னாடி மேனேஜராக இருந்தார். அவர் ஒரு நல்ல பத்திரிகையாளர், நிறைய நல்லா ஆங்கிலம் தெரிஞ்சவர். அவருக்கு ஒரு 6,500 ரூபாய் 7,000 தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவருக்கும் இவங்களால் பென்ஷன் வாங்கி தர முடியல. அவரும் 65 வயசில் இறந்து போயிட்டார். அப்போ இவங்க அவருக்கு இருக்கவங்களுக்கு எதுவுமே பண்ணலை. பட் அதுக்கு ஒரு ஸ்வீப்பர்ஸ் கூட போடல. இவங்க எப்படி ஸ்வீப்பர்னா, இதில் இருக்க ஒரு சம்பளத்தை எடுத்து அவங்க வீட்டுக்கு ஒரு ஸ்வீப்பர் இருப்பாங்களா, க்ளீன் ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்து அவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஓகே, இப்படி பண்ணிட்டு காமராஜர் இடத்த கொடுக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் கட்டி கொடுக்கும்போது இந்த இடத்துல வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு எதனா ரூல்ஸ் போட்டிருக்காங்களா அந்த கட்டிடத்தில்? அமைப்பு தானே அது, அமைப்பு தானே. அதில் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் தான் இங்கே சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ ரிப்போர்ட்டர் ஏதாவது வீட்டில் சாப்பாடு கட்டிட்டு வருவான்,
அவனால் டெய்லி ஹோட்டலில் சாப்பிட முடியாது. அப்போ அவனுக்கு ஒரு இடத்துல நிழலில் வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ அங்கே வரும்போது நீ பூட்டி வச்சிடுறீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இவங்க உள்ளே வரும்போது பூட்டிட்டு திறந்துருவாங்க. திறந்துட்டு உள்ளே போயிட்டு உள்பக்கமாக பூட்டிட்டு உள்ளே போயிடுவாங்க. யாரும் உள்ளே போக முடியாது. இவங்களுக்கு ஃபோனில் கான்டாக்ட் வரும்ல ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு, அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு இவங்க வந்தாங்கன்னா அந்த டைமை புக் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு 2 ஹவர் முன்னாடி வந்து திறப்பாங்க. ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னு பூட்டிட்டு போயிடுவாங்க. இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு உதாரணம், ஒரு சின்ன உதாரணம். இந்த கேமரா இருக்குன்னா, இந்த கேமரா என்ன மட்டும் எடுக்கிறதுக்காக அந்த கேமரா இருக்கு? அப்போ இந்த 10 பேருக்காக அந்த கட்டடம் இருக்கு இல்லை? எவ்வளோ செய்தியாளர் இருக்கு? இப்போ இந்த 384 பேரை ஒரு இரவில் மெம்பர்ஷிப் ஆக்கி எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட மெம்பர்ஷிப் ஆக்கிட்டாங்கன்றாங்க. இப்போ அங்கே வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துக்கு இது நடந்துட்டு இருக்கு, தேர்தல் நடக்கணும் அப்படின்னும் போது நாங்கள் வந்து தேர்தல் நடத்திட்டோம், எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு டிசம்பர் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வந்து பேச்சுவார்த்தை உடன்படலை, அதுக்கு வீடியோ ஆதாரங்கள் அவங்க கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த ஆதாரங்கள் இருக்கும்போதும் அவர் என்ன சொல்றாங்க, அவங்க நாங்கள் 2 மாதங்களுக்கு முன்னாடியே தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 384 பேரை திடீர்னு கொண்டு வராங்க. அந்த 384 பேரை பற்றி நம்ம அந்த 384 பேரை பற்றி குறை சொல்கிறதுக்கே வரல. பட் அவங்கள யார் கன்சிடர் பண்ணீங்க? அதில் இங்கே விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க பல பேர். இந்த பக்கம் விண்ணப்பம் கொடுத்தவங்க எப்படி 2 மாதம் முன்னாடி உங்ககிட்ட சேர்ந்தாங்க? அப்போ டிசம்பர் மாதம் 23 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள இங்கே விண்ணப்பம் கொடுத்தவங்க எப்படி அக்டோபர் மாதம் நீங்கள் ஒட்டின நோட்டீஸில் அவங்க இருப்பாங்க? இங்கே விண்ணப்பம் கொடுத்துருக்காங்களே. அப்போ இது எல்லாமே போகஸாவே தெரியுது. கேட்டால் ஒரு மனை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துறோம்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு பல பேரை வச்சு ஒரு மனை தான் தேர்ந்தெடுத்துறோம். நம்ம அவங்க விஷயத்துக்குள்ளேயே போல, நம்ம அங்கே இருக்க அந்த 10 பேருக்கு மட்டும்தான் போகிறோம். உடனே மாவட்ட ஆட்சியர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஜனவரி 19ஆம் தேதி என்ன பண்ணுறோம், இவங்க வழக்கமாக உள்ளே பூட்டிட்டு உள்ளே போகிறது. அப்போ திடீர்னு காலையில் ஜனவரி 19ஆம் தேதி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ப்ரெஸ் மீட்டும் போது இவங்க சாவியை தொலைச்சிட்டாங்களா என்ன ஆச்சுன்னு தெரியாது, இவங்க உடைக்கிறாங்க பூட்டை. அதாவது சட்டத்தில் ஒரு இடம் இருக்குன்னா பூட்டு போடுறதுக்கு சட்ட விரோதம் கிடையாது, பூட்டை உடைக்கிறது தான் சட்ட விரோதம். அது யாரோட இடம்? அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி இது யாரோடைய சொத்து, இது உங்கள் சொத்துன்ற மாதிரி இது இந்த பொசிஷனில் இருக்கும்போது காவல்துறையில் புகார் கொடுக்கப்படுது. இந்த மாதிரி எதனால் புகார் கொடுக்கப்படுதுன்னா, இவ்வளோ உறுப்பினர் விண்ணப்பம் வாங்கப்பட்டிருக்கு, இவங்க உறுப்பினர் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. உள்ள பேச்சுவார்த்தைக்கு போகும்போது பெண் பத்திரிகையாளர் அவுட் சைடர்ஸ்ன்றாரு, அங்கே உள்ளே யாரும் வரக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை உடன்படலைன்னு மொத்தமாக எல்லாரும் புகார் தராங்க. அவங்க மேலே சிஎஸ்ஆர் போடப்பட்டிருக்கு. அதன் மூலிமா கலெக்டருக்கு புகார் கொடுத்து சிஎம் செல்லில் புகார் கொடுத்து ஆர்டிஓ விசாரணைக்கு வந்து ஆர்டிஓ வந்து அதாவது தென்சென்னை மாவட்ட வருவாய் உட்கோட்ட நடுவர் அவர் தலைமையில் வந்து திருவல்லிக்கேணி காவல்துறையினர் முன்னிலையில் அதாவது ஆர்டிஓ தலைமையிலும் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் முன்னிலையிலும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அவர்களில் 10 பேர், எதிர்த்தரப்பில் 10 பேர், நம்மளை 10 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் நம்ம 10 பேரும் நம்மளுடன் ஆதரவாளர் நம்ம அமைப்பை சார்ந்த ஒரு 60 பேர் அங்கே போயிருந்தோம். அவங்க பேரில் 10 பேரில் அந்த 10 பேரில் 5 பேர் வரல, 5 பேர் தான் வந்தாங்க. நாங்கள் எங்களோட ஆவணங்கள் அனைத்தையுமே சமர்ப்பிச்சுட்டு அவங்க தரப்புலையும் பேச்சுவார்த்தை கேட்டாங்க. அதோட அடுத்த பேச்சுவார்த்தை, இறுதி பேச்சுவார்த்தை பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி. முதல் பேச்சுவார்த்தை ஜனவரி 28, ரெண்டாவது பேச்சுவார்த்தை பிப்ரவரி 26ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையில் அவங்களில் 3 பேர், நம்மளில் 3 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. இதில் நம்ம 3 பேரும் நம்ம சார்ந்தவர்கள் ஒரு 25 பேரும் போயிருந்தோம். அவங்க 3 பேரில் ஒரே ஒருத்தர் வந்திருந்தார். வந்தபோது அந்த பேச்சுவார்த்தை அவங்களுக்கு அது நீதிபதி வந்து இந்த விஷயத்துக்கு தென்சென்னை மாவட்ட பதிவாளரில் உட்கோட்ட நடுவர் தான் அவர், ஆர்டிஓ தலைமை கோட்டாட்சியர் அவர் தான். அவர் விசாரணை முடித்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 2 போலீஸ்க்கு வரும். அங்கே மூலிமா இது விரைவில் வந்து சென்னையில் இருக்க நிருபர்களுக்காக செய்தியாளர், நிருபர்கள், ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் இவங்களுக்காக இது ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட அமைப்பாக விரைவில் வந்து உடனடியாக இதுக்குண்டான தேர்தல் நடைபெறும். ஆவணங்கள் அடிப்படையில் பரிசீலனை செய்து உறுப்பினர் சேர்க்கை தெளிவுபட்டு ஒரு 476 பேர் வந்து இன்றைக்கி 535 பேர் விண்ணப்பத்தில் 476 விண்ணப்பங்கள் பதிவு செய்து கொண்டு, இதுக்கு நடுவில் மூத்த உறுப்பினரான திரு வில்சன் ஆசீர்வாதம் அவர்கள், மூத்த செய்தியாளர், அவர் மட்டும்தான் அந்த கார்டை வச்சிருக்காரு. அவருக்கு மட்டும்தான் அந்த முகாந்திரம் இருக்குது. மெட்ராஸ் ரிப்போர்ட்டர் கில்டோட மெம்பர்ன்றதுக்கு அவர்கிட்ட தான் முகாந்திரம் இருக்குது. அவர் வந்து சீனியர் மெம்பர். அவரே அவங்க ரினியூவல் பண்ணலை. அவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்து அந்த வழக்குலேயும் வந்து இவங்க
தேர்தல்ன்ற பேரில் ஒரு அதாவது நாம்கி வாசா அதாவது தேர்தல்ன்ற பேரில் நடத்தின ஒரு இது வந்து செல்லாதுன்ற மாதிரி ஒரு உத்தரவு அவர் பிறப்பிக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் இறுதி இதில் இருக்குது. அது ஒரு புறம் இருந்தாலும் இவர்கள் வந்து வரலாற்றில் ஒரு 25 ஆண்டுகளும் உறுப்பினரே சேர்க்காம திடீர்னு வந்து எங்களோட அதான் ஆர்டிஓ கேட்குறாங்க, 380 பேரை நாங்கள் மெம்பர் ஆகிருக்கோம், 400 பேர் சொல்லிட்டாங்க. இந்த 400 பேருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தா வாங்கியிருந்தான்னு கேட்டா இல்லை, ஏன்டா எல்லாமே ஜனவரி ஓவர் நைட்டில் சேர்த்தது. ஓகே ஓகே அதை அவங்க வந்து முன்னாடி எதுவும் காட்ட முடியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க சங்கத்தையே பதிவு செய்திருக்காங்க. பட் அதுவும் செல்லுபடி ஆகாது. அதையும் கூட அவங்க 2 வருஷமாக ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணாமல் அந்த பதிவுத்துறை வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது 10 பேர் போர்டு மெம்பர், 10 பேர் மெம்பர், அவ்வளோதான். அதே 10 பேர் தான். பட் போர்டு மெம்பர்ஸ்ன்னு போட்டு மெம்பர்ஸ் லிஸ்ட்டாக அது 000 இருக்கு. அப்போது இது அரசு கட்டிடத்தை வந்து இதுக்கு உண்மையாகவே ஒரு உண்மையான பேர் மூத்த பத்திரிகையாளர்கள் ஆணித்தரமாக ஆர்டிஓ கிட்ட சொல்லுங்கன்னாங்க. எங்கள் சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே கட்சி பாகுபாடு இல்லாமல் இது ஜனநாயகப்படுத்தணுன்ற ஒரே எண்ணம் தான். இதில் அவங்க ஆளுமை செய்கிறாங்க, இந்த டிவி கவர்மெண்ட்டை அபகரிக்கணும்னு நினைக்கிற அதெல்லாம் சும்மா பேச்சு. எந்த அமைப்பும் இதை அபகரிக்க முயற்சி இல்லை. இங்கேயும் அங்கேயும் இதை வச்சு குளிர்காயிற பத்திரிகையாளர் இதை பற்றியும் பேசுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க. அவன் வந்து களத்தில் நிற்க மாட்டான். களத்தில் நிற்கிற ஒரு செய்தியாளராக நான் வந்து ஆதாரத்துடன் இதை பேசியிருக்கேன் தவிர இது வந்து இவ்வளோ நாள் அதை அபகரிச்சிருந்தாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த மெட்ராஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கில்டை பற்றின வரலாறு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஏன் இத்தனை ஆண்டு காலமாக தேர்தல் நடக்காமல் இருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன முறைகேடு நடக்கிறத பற்றியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. எப்படி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு ஒரு 25 ஆண்டுகள் கழித்து ஒரு மீண்டும் தேர்தல் நடத்தி ஒரு ஜனநாயக அமைப்பாக இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு அமைப்பாக மெட்ராஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு உருவாக வேண்டும். குறிப்பாக அது வந்து பத்திரிகையாளர்களையும் மெருகேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை உங்ககிட்ட, பத்திரிகையாளருடைய திறனை வளர்த்து ஒரு ஆகச்சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டிய கடமையும் கட்டுப்பாடும் மெட்ராஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கில்டுக்கு இருக்கு. வருங்காலத்தில் அதை செய்வாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார். இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கில்டை பற்றி நேரம் கொடுத்து பேசிய மிக்க ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.